உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். த ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம் சீரீஸில் மீண்டும் ஒரு முறை நான் உங்களை வரவேற்கிறேன். அஜித் பவார், மகாராஷ்டிராவின் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், அவருடைய விமானம் கிராஷ் ஆன செய்தியை நீங்க கேட்டிருப்பீர்கள். ஆனால் இது கொலையா அல்ல ஆக்சிடென்டா? இதற்கான காரணம் என்ன? அனைத்துமே நீங்க பார்க்க வேண்டும். பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தியின் மகன் சஞ்சய் காந்தி அவருடைய விமான விபத்து, ஆந்திராவின் சீஃப் மினிஸ்டர் YSR ரெட்டி அவருடைய விமான விபத்து, காங்கிரசின் சீனியர் லீடரான மாதவராவ் சிந்தியா இவரும் ஒரு விமான விபத்தில் உயிரிழக்கிறார். அருணாச்சல் பிரதேசத்துடைய சீஃப் மினிஸ்டர் டார்ஜி காண்டு விமான விபத்து, லோக்சபா ஸ்பீக்கர் JMC பாலயோகி இவருடைய விமான விபத்து, இந்தியாவின் முதல் CDS சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் பிபின் ராவத் விமான விபத்து, போன வருடம் குஜராத்தின் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் விஜய் ரூபானி அவர்களுடைய விமான விபத்து. இப்போ அதே பட்டியலில் அஜித் பவார், மகாராஷ்டிராவின் டெபுட்டி சீஃப் மினிஸ்டருடைய பெயரும் சேர்ந்திருக்கிறது. சுதந்திர இந்தியாவில் ஒரு CDS 7 பாலிட்டிஷியன்ஸ்கள் இதே போன்ற விமான விபத்துகளில் உயிரிழந்திருக்கிறார்கள். அஜித் பவார் 1959ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவின் பாராபந்தியில் பிறந்து இந்திய பாலிடிக்ஸில் ஒரு மிக முக்கியமான இடத்தை பிடித்தனவர். பஞ்சாயத் எலெக்ஷன் வரப்போகிறது மகாராஷ்டிராவில். அதற்கான தேர்தல் பணிகளை பார்ப்பதற்காகவும் தேர்தல் பிரச்சாரத்திற்காகவும் மும்பையிலிருந்து கிளம்பி தன்னுடைய சொந்த ஊரான பாராபந்திக்கு செல்லும் போதுதான் இந்த விமான விபத்து நடந்திருக்கிறது. நேற்று காலை 8:10 அளவில் மும்பையில் இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து இந்த விமானம் கிளம்பி இருக்கிறது. இந்த விமானத்தின் மாடல் லேசர்ஜெட் 45. லேசர்ஜெட் 45 XR என்கிற இந்த விமானம் மிகவும் பாப்புலரான ஒரு விமானம். இந்த விமான சேவையை நடத்தி வரக்கூடிய கம்பெனி VSR வெஞ்சர் பிரைவேட் லிமிடெட் என்கிற இந்த கம்பெனி. இவர்களிடம் மொத்தம் 7 விமானங்கள் இருக்கிறது. அதில் ஒரு விமானம் இந்த கிராஷில் எரிஞ்சு போனது. இப்போ அவர்கள் கையில் ஒரு 6 விமானங்கள் இருக்கு. அஜித் பவாருடன் பயணித்த நபர்கள், அவருடைய பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர், ஒரு ஃப்ளைட் அட்டெண்டன்ட், 2 பைலட்ஸ்கள், கேப்டன் சுமித் கபூர் மற்றும் கோ பைலட் ஷாம்பவி பாட்டக், 5 நபர்களுமே உயிரிழந்து விட்டார்கள். இது ஒரு 9 சீட்டர் டபுள் என்ஜின் விமானம். ஒரு சிறிய விமானமாக இருந்தாலும் இந்த விமானத்தை பாலிட்டிஷியன்ஸ்கள், கார்ப்பரேட் நபர்கள் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டிற்காக மிக பெரிய அளவில் பயணிக்கக்கூடிய இந்த விமானம், அதாவது ரொம்பவே நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு விமானம். கடந்த இந்த விமானத்தை தயாரித்த கம்பெனி அல்ல இந்த விமானத்துடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீர்கள்னா வெறும் 6 முறை தான் இந்த ரக விமானங்கள் கிராஷ் ஆகியிருக்கிறது. மும்பையிலிருந்து பாராபந்தியோடைய டிஸ்டன்ஸ் 250 கிலோமீட்டர். அதாவது சாதாரணமாக ஒரு 40 நிமிடத்தில் இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் கடக்கலாம். காலை 8:10 கிளம்பிய இந்த விமானம் பாராபந்தி 9 மணிக்கு முன்னாடியே போய் சேர்ந்திருக்க வேண்டும். பாராபந்தியில் எலெக்ஷன் கேம்பெயின், எலெக்ஷன் ரேலி, அதற்காக அவரை வரவேற்பதற்காகவும் பல நபர்கள் பாராபந்தி ஏர்போர்ட்லேயே நின்றிருக்கிறார்கள். மும்பையிலிருந்து இந்த விமானம் கிளம்பும் போது ATS கொடுத்த தகவல் படி எந்த விதமான பிரச்சனையும் விமானத்தில் கிடையாது, விமானத்தோட இன்ஜினில் கிடையாது, ரன்வேவில் கிடையாது. வெதர் வாஸ் அப்சல்யூட்லி கிளியர். ரன்வேவை சரியாக பார்க்க முடிந்தது. கிட்டத்தட்ட அனைத்து விஷயங்களுமே சரியாக இருந்த பண்பு கூட எதற்காக இந்த விமானம் கிராஷ் ஆனது என்கிற அந்த கதையை நீங்கள் கேட்க வேண்டும். பாராபந்தி ரன்வே, த விசிபிலிட்டி வாஸ் கிளியர். ஆனால் களமிறங்க ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும் போது ஏர்போர்ட்டிற்கு அருகே இந்த விமானம் களமிறங்குவதற்கு நெருங்கும் போதுதான் அந்த இடத்துல ஒரு பனிமூட்டம் தெரிந்திருக்கிறது. அதாவது விசிபிலிட்டி குறைய தொடங்கி இருக்கிறது. பைலட் கேப்டன் சுமித் கபூரால் இந்த விமானத்தை
களமிறக்க முடியவில்லை. ஏடிஎஸிடம் தொடர்பில் இருக்கும்போது பைலட் சுமித் கபூர் கூறிய விஷயம், விசிபிலிட்டி வாஸ் நாட் வெரி கிளியர். அப்போ ஏடிஎஸ் கொடுத்த தகவல், விசிபிலிட்டி கேன் ரெடியூஸ் இஃப் யூ கம் லிட்டில் மோர் டவுன், அண்ட் தே கேவ் கிளியரன்ஸ். ரன்வே நம்பர் 29, ரன்வே நம்பர் 29ல நீங்கள் இறங்குங்கள். 8:45 இந்த விமானம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் செய்திருக்கிறது. ஆனால் கேப்டனால் அந்த ரன்வேவை சரியாக பார்க்க முடியவில்லை. இங்கே இறங்குவது ரொம்பவே ஒரு ஆபத்தில் முடியப் போகிறது என்கிற ஒரு விஷயத்தை உணர்ந்து அந்த இடத்தில் இறங்காமல் மறுபடியும் இந்த விமானம் பறந்து சென்றிருக்கிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் மறுபடியும் கேப்டன் சுமித் கபூர் ஏடிஎஸ்ஐ தொடர்பு கொண்டு இந்த மாதிரி விசிபிலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது, அங்கே ஃபாக் இருக்குது, பனிமூட்டம் இருக்குது. பூனே அண்ட் பாராமத்தி அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பனிமூட்டம் அதிகமாகவே இருந்திருக்கிறது. சரி, ரன்வே நம்பர் 29ல நீங்கள் இப்போ இறங்க வேண்டாம், ரன்வே நம்பர் 11ல நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணுங்க, அங்கே வந்து இறங்குங்க. அண்ட் ஏடிஎஸுடன் தொடர்பில் தான் இருந்திருக்கிறார் கேப்டன் சுமித் கபூர். ரன்வே நம்பர் 11 இதில் களமிறங்கும் போது கேப்டன் சுமித் கபூரால் சரியாக அந்த ரன்வேவை பார்க்க முடியவில்லை பிகாஸ் ஆஃப் லோ விசிபிலிட்டி. அண்ட் ரன்வேவை தாண்டி, அதாவது ஏர்போர்ட்டையும் தாண்டி அருகே இருக்கக்கூடிய ஒரு வயக்காட்டில் இந்த விமானம் களமிறங்கியிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஐவிட்னஸ்கள் அவர்களுடைய அவரை வரவேற்பதற்காக ஏராளமான கட்சி தலைவர்கள் மற்ற சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அங்கே நின்றிருக்கிறார்கள். அதாவது நிறைய பேர் இந்த விமானம் கிராஷ் ஆவதை பார்த்திருக்கிறார்கள். ஐவிட்னஸ் கொடுத்த தகவல் படி இந்த விமானம் மேலிருந்து கீழே இறங்கும் போதே நேர வந்து இறங்க முடியவில்லை, அப்படியே தள்ளாடி கொண்டு தான் இங்கே வந்தது. அப்போன்னு இருந்தது. கிராஷ் ஆயிரும்னு எங்கள் அனைத்து நபர்களுடைய மனதிலும் அது பட்டது என்கிற விஷயத்தை அஜித் பவாருடைய கட்சி, அவருடைய சப்போர்ட்டர், அந்த இடத்துல வரவேற்பதற்காக நின்ற ஒரு நபர் அவர் கூறியிருக்கிறார். நீங்களே கேளுங்கள். ये दुर्घटना बनते समय मैं उधर ही था। वो प्लेन ठीक से चल रहे नहीं था, ऐसा लग रहा था प्लेन क्रैश हो जाएगा। ऐसा नीचा, इतना नीचा गया कि वो गांव में गिर जाएगा ऐसा लग रहा था। लेकिन वो एयर ट्रैप पे आ गया, लेकिन उस एयर ट्रैप पे उतरा नहीं, बाजू में क्रैश हो गया है। उसके बाद आ गया, तो उससे बाद हमने देखा वो हम आगे दौड़ के उधर हमने देखा कि उधर पहले स्फोट हो गया उसका पेट्रोल का उसकी, और वो उस पेट्रोल के स्फोट के बाद हमने देखा कि किसका है लेकिन समझ में आ गया दादा का ही प्लेन है. ஐ விட்னஸை நீங்கள் கேட்டீர்கள், அங்கே என்ன நடந்தது. இதை தாண்டி இந்த விமான விபத்தில் அஜித் பவாரை தாண்டி அவருடைய பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர், ஒரு ஃப்ளைட் அட்டெண்டன்ட் மற்றும் கேப்டன் சுமித் கபூர் அண்ட் கோ பைலட் ஷாம்பவி பாத்தக் அனைத்து நபர்களுமே உயிரிழந்ததாக இந்த செய்தியை நாம் அனைவருமே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதே இடத்தில் அஜித் பவாருடைய ஒரு பழைய ட்வீட்டும் நேற்றிலிருந்து வைரலாக தொடங்கி இருக்கிறது. ஜனவரி 18 2024 அஜித் பவார் ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார். அந்த ட்வீட் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் நீங்கள் பார்க்கிறீர்கள். When we travel by helicopter or plane, if our plane or helicopter lands smoothly, we understand that the pilot is a woman. ஹெலிகாப்டர் அல்ல பிளேனில் நாங்கள் பயணிக்கும்போது அது ஸ்மூத்தாக லேண்ட் ஆனாலே எங்களுக்கு புரிஞ்சிடும், பைலட் இஸ் அ உமன். ஒரு பெண் பைலட் கையில் அந்த பொறுமை இருக்கும். இந்த ட்வீட் போட்டு 2 வருடம் 10வது நாள், ஜனவரி 18 2024 இந்த ட்வீட்டை போட்டிருக்கிறார். 2 வருடம் 10வது நாள் இவருடைய விமானம் கிராஷ் ஆகிறது. கேப்டன் ஷாம்பவி பாட்டக் கோ பைலட்டாக தான் இருந்தார். விமானத்துடைய கண்ட்ரோல் கேப்டன் சுமித் கபூருடைய கையில் இருந்திருக்கிறது. அதற்காக கேப்டன் சுமித் கபூர் சரியாக விமானத்தை ஓட்ட தெரியாத நபர் எல்லாம் கிடையாது. கேப்டன் சுமித் கபூர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான சீனியர் பைலட்களில் ஒருவர். 15,000 hours ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஷாம்பவி பாட்டக் கோ பைலட், 1500 hours எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கக்கூடிய இன்னொரு பைலட். கேப்டன் சுமித் கபூரை பற்றி நாங்கள் அலசும்போது சஹாரா ஜெட் லைட் மற்றும் ஜெட் ஏர்வேஸில் பணிபுரிந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பைலட்டாக தான் இருந்திருக்கிறார். இந்த ரன்வேவை நெருங்கும் போது தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது. அதாவது லோ விசிபிலிட்டி ஒன்று, 2வது இந்த இடத்தில்
டெக்னிக்கல் ஃபால்ட் எதுவுமே நடக்கவில்லை என்கிற விஷயத்தை ஏராளமான எக்ஸ்பர்ட்ஸ்கள் எடுத்து வைக்கிறார்கள். காரணம், இந்த விமான ரகத்தை நீங்கள் பார்த்தீர்கள், 9 சீட்டர் வித் 2 என்ஜின். சாதாரணமாக இது போன்ற சின்ன விமானங்களில் சிங்கிள் என்ஜின் தான் இருக்கும். இந்த விமானத்தில் டபுள் என்ஜின் இருக்கு. ஒரு என்ஜின் கோளாறானால் கூட இரண்டாவது என்ஜினை வைத்து நீங்கள் ஸ்மூத் லேண்டிங்கை செய்யலாம். அந்த அளவில் இந்த விஷயம். ஆனால் இந்த இடத்துல எக்ஸ்பர்ட்ஸ்கள் கூறும்படி நீங்கள் பார்த்தீர்கள், முதல் பிரச்சனை லோ விசிபிலிட்டி. ரன்வேவை சரியாக பைலட்டால் பார்க்க முடியவில்லை. அதனால் இந்த விமானம் அருகே இருக்கக்கூடிய இடத்தில் போய் இறங்கி இருக்கிறது. ரெண்டாவது, முதல் அட்டெம்ப்டுக்கு அப்புறம் இரண்டாவது அட்டெம்ப்ட் செய்யும் போது அந்த தருணத்தில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டிருக்கலாம், அதனாலும் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம் என்கிற இந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். இதை பற்றி திபேஷ் சௌத்ரி, ஹூஸ் அ சீனியர் பைலட், 17,000 மணி நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பைலட், 17,000 மணி நேரம் இவர் ஃப்ளை செய்திருக்கிறார். அவர் இந்த விஷயத்தை பற்றி என்ன பேசியிருக்கிறார், என்ன தகவலை கொடுத்திருக்கிறார், நீங்கள் கேளுங்க. टेक्निकल एरर होने के चांस बहुत कम है. आप ये समझ लो कि 1% चांस हो गए, बिकॉज एयरक्राफ्ट ऑलरेडी एयरपोर्ट से बिल्कुल मतलब लैंडिंग के लिए ही आ रहा था. अब उस टाइम पे देखो इसमें मल्टी इंजन है, तो जैसे सिंगल इंजन अगर एक इंजन फेल भी हो जाता है तो आप विथ वन इंजन आप यू कैन कंटिन्यू विथ अप टू एयरपोर्ट, उतना इश्यू नहीं आता है. विंटर है तो विजिबिलिटी लो थी उस टाइम पे, और मेरे ख्याल से पूना की विजिबिलिटी तब 2500 मीटर थी, तो यहाँ पे भी विजिबिलिटी लो ही रही होगी बिकॉज इट्स अ नियरेस्ट एयरपोर्ट. सो एक तो लो विजिबिलिटी रीजन हो सकती है. दूसरा, जब एयरक्राफ्ट अप्रोच पे फाइनल अप्रोच पे आया था, जब शॉर्ट फाइनल पे था, तो ऑलरेडी जो उसका एक अप्रोच का वो रहता है हाइट, उससे वो लो था, तो एक वो भी था. और वहां पे क्या होता है कि जब VFR पे आता है और जब विजिबिलिटी लो रहती है तो रनवे क्लियर दिखता नहीं है, तो हो सकता है वो प्रॉपर अपनी अलाइन नहीं हो गए फाइनल अप्रोच से. तो उसने जैसे रनवे नजदीक से दिखा होगा तो उसने टर्न मारने की कोशिश की होगी, तो हो सकता है उस टाइम पे टॉपल हो गया एयरक्राफ्ट, और वहां पे गड्ढे थे सब, तो गड्ढे में टॉपल होके गिर गया है जहाज. तो इसमें दो रीजन हो सकते हैं, एक तो लो विजिबिलिटी की वजह से, दूसरा कि जब शॉर्ट फाइनल पे होता है तो पावर भी बहुत कम रहता है एयरक्राफ्ट में, तो उस मोमेंट पे अगर आप लो हो बराबर और आपको अगर टर्न मारने जाते हो तो आपके पास एयरक्राफ्ट में पावर नहीं और लोड तो है ही, तो उसकी वजह से टॉपल हो सकता है एयरक्राफ्ट. கேப்டன் திபேஷ் சௌத்ரி நீங்க கேட்டீர்கள். லேசர் ஜெட் 45 இந்த விமானம் அமெரிக்கா கம்பெனியான பாம்பார்டியர் தயாரித்து வருகிறது. அக்டோபர் 7ஆம் தேதி 1995ஆம் ஆண்டு முதல் முறையாக அமெரிக்காவின் பாம்பார்டியர் என்கிற கம்பெனி இந்த விமானத்தை தயாரித்து கமர்ஷியல் மார்க்கெட்டிற்காக வெளிவிட்டார்கள். இந்த விமானம் தயாரித்து 3வது வருடம், அதாவது 1995ஆம் ஆண்டு வெளிவந்தது. 1998இல் இந்த விமானத்திற்கான முதல் கிராஷ் நடக்கிறது. அந்த கிராஷில் யாருமே உயிரிழக்கவில்லை. 2023ஆம் ஆண்டு மும்பையில் இதற்கு முன்பு இதே போன்ற ஒரு விமானம், லேசர் ஜெட் பிளேன், அந்த விமானத்தையும் இதே கம்பெனி தான் ஆப்ரேட் செய்து வருகிறது. அந்த விமானத்திற்கான ஒரு பிளேன் கிராஷ் நடக்கிறது. இந்த விமானம் 2ஆக உடைகிறது. ஆனால் இந்த விமானத்தில் பயணித்த அனைத்து நபர்களுக்குமே எதுவுமே நடக்கவில்லை. அனைத்து நபர்களுமே உயிர் பிழைத்து விட்டார்கள். 2012ஆம் ஆண்டு பாம்பார்டியர் என்கிற கம்பெனி இந்த பர்டிகுலர் மாடலை, இதற்கான ப்ரொடக்ஷனை நிறுத்துகிறார்கள். இந்த விமானத்துடைய கடைசி டெலிவரி 2017ஆம் ஆண்டு நடக்கிறது. அதாவது அதற்கப்புறம் இந்த மாடல் வரவில்லை. இப்போ உலகம் முழுவதும் இந்த ரக விமானம் 248 விமானங்கள் வெவ்வேறு நாடுகளில் இருக்கிறது. அதில் 7 விமானம் இந்தியாவில், அதில் ஒரு விமானம் நேற்று கிராஷ் ஆகிவிட்டது. ஒரே கம்பெனி கையில் தான் இருக்கிறது. இந்த விமானத்தை யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்கள்? பொலிட்டீஷியன்ஸ், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன். இந்த விமானத்தை நீங்கள் வாடகைக்கு எடுத்தீர்கள்னா 2 மணி நேரத்திற்கு 8 10 லட்சம் ரூபாய் செலவாகும். YSR வெஞ்சர் லிமிடெட் இந்த கம்பெனி தான் இந்த விமான சேவையை கொடுத்து வருகிறது. இந்த விமானம் எதற்காக இவ்வளவு பாப்புலர் நீங்கள் பார்த்தீர்கள்ல, ஒரு முறை நீங்கள் டேங்க் ஃபுல் செய்து விட்டீர்கள்ல, நான் ஸ்டாப் 3700 கிலோமீட்டர் வரை இந்த விமானத்தில் நீங்கள் பயணிக்கலாம். ரொம்பவே பாப்புலராக இருக்கக்கூடிய இந்த விமானம் விவிஐபிக்கள், முக்கியமாக தேர்தல் கேம்பெயின்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த விமானம். DGCA, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், இதற்கான இன்வெஸ்டிகேஷனை தொடங்கிவிட்டார்கள். அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்குள் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வெளிவந்துவிடும்.
அஜித் பவாருடைய இந்த மரணம் ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவிற்கு ஒரு மிகப்பெரிய துக்க செய்தியாக மாறியுள்ளது. ஆனால் இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு 46 வருடம் முன்பு ஜூன் 23ஆம் தேதி 1980ஆம் ஆண்டு சுதந்திர இந்தியாவின் முதல் பிளேன் கிராஷ் நடந்தது. இந்த முதல் பிளேன் கிராஷ் இந்திரா காந்தியுடைய மகனான சஞ்சய் காந்தி 1980ஆம் ஆண்டு காங்கிரஸின் ஜெனரல் செக்ரட்டரியான மிகவும் பவர்ஃபுல்லான லீடர் ஆஃப் காங்கிரஸ், அவருடைய ஒரு ஹாபி ஃப்ளையிங் ஹாபி. அதற்காக டெல்லியில் இருக்கக்கூடிய சப்தர்ஜங் ஏர்போர்ட், அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளையிங் கிளப்பில் இவர் ஒரு மெம்பர். எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ தன்னுடைய ஃப்ளையிங் ப்ராக்டிஸுக்காக அங்கே போக வருவது இவருடைய வழக்கமாக இருந்திருக்கிறது. அன்னைக்கும் சஞ்சய் காந்தி தன்னுடைய ஃப்ளையிங் ப்ராக்டிஸ்க்காக அங்கே சென்றிருக்கிறார். 23ஆம் தேதி ஜூன் மாதம் 1980ஆம் ஆண்டு. இவருடைய இன்ஸ்ட்ரக்டர் சுபாஷ் சக்சேனா மற்றும் சஞ்சய் காந்தி 2 பேருமே ட்ரெயினிங் ஏர்கிராஃப்ட் பிட்ஸ் S-2A என்கிற இந்த ஏர்கிராஃப்டை எடுத்து அவர்கள் ஆகாயத்தில் 10 நிமிடங்கள் தான் இருந்திருக்கிறார்கள். திடீரென்று சஞ்சய் காந்தி தன்னுடைய ஏரோபேட்ஸ், அதாவது சாகசங்களை செய்ய தொடங்கி இருக்கிறார் இன்ஸ்ட்ரக்ஷனோட. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே 12வது நிமிடத்திலேயே பார்த்தீர்கள்னா சஞ்சய் காந்தி இந்த விமானத்துடைய கண்ட்ரோலை இழக்கிறார். சப்தர்ஜங் ஏர்போர்ட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், அசோகா ஹோட்டல், அதற்கு அருகே ஒரு நீம் ட்ரீ இருந்திருக்கிறது, ஒரு வேப்ப மரம் இருந்திருக்கிறது. அந்த வேப்ப மரத்தில் மோதி சஞ்சய் காந்தியுடைய இந்த விமானம் விபத்துக்குள்ளாகிறது. சஞ்சய் காந்தியுடைய சடலம் இந்த விமானத்திலிருந்து ஒரு 4 அடி தொலைவில் கண்டெடுக்கப்பட்டது. இந்திரா காந்தி அவருடைய நிலையை நீங்க பார்த்தீர்கள்னா, இந்திரா காந்தி ஆம்புலன்ஸ்ல உட்கார்ந்து கொண்டே இந்த இடத்திற்கு போனதாகவும் ஒரு தகவலை கொடுக்கிறார்கள். சஞ்சய் காந்தியுடைய வயது வெறும் 33. மாதவராவ் சிந்தியா 2021ஆம் ஆண்டு, அதாவது முதல் இன்சிடென்ட் நடந்து 21 ஆண்டுகள் கழித்து 2வது இன்சிடென்ட் நடக்கிறது. ஒரு லீடருடைய இன்சிடென்ட். செப்டம்பர் 30ஆம் தேதி 2001ஆம் ஆண்டு மாதவராவ் சிந்தியா யூபி எலெக்ஷன் பிரச்சாரத்திற்காக கிளம்புறார். கான்பூர் செல்வதற்காக டெல்லியிலிருந்து கிளம்பும்போது இதே பாலம் ஏர்போர்ட், முதல்ல இதோடைய பேர் சப்தர்ஜங் ஏர்போர்ட், இப்போ அந்த ஏர்போர்ட்டோடைய பேர் பாலம் ஏர்போர்ட். 8 சீட்டர் பிளேன். இந்த பிளேனில் நீங்கள் பார்த்தீர்கள்னா மாதவராஜ் சிந்தியாவுடன் அவருடைய 2 பர்சனல் செக்ரட்டரி மற்றும் 4 ஜேர்னலிஸ்ட். நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தின் போதெல்லாம் ஏராளமான பத்திரிகையாளர்களும் இந்த இன்டர்வியூ பைட்ஸ்க்கெல்லாம் அவர்களுடன் பயணிப்பார்கள். அதே போன்று 2 பிரிண்ட் மீடியாவுடைய பத்திரிகையாளர்கள், 2 ஆஜ்தக்கை சார்ந்த பத்திரிகையாளர்கள். டெல்லி பாலம் ஏர்போர்ட்லேருந்து 12:49 இந்த விமானம் கிளம்பியது. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஏடிஎஸ் உடன் எந்த தகவலும் கிடையாது, கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டது. யார் எங்க, விமானம் எங்க, யாருக்குமே தெரியாது. 12:49 இந்த விமானம் கிளம்பி ஒரு 45 நிமிடம் கழித்து எந்த விதமான கனெக்ஷனும் இல்லாத பட்சத்தில் ஒரு தேர்தல் நடக்கிறது. இந்த விமானத்தில் பயணித்த நபர்கள் 2 ஆஜ்தக்கை சார்ந்த பத்திரிகையாளர்களில் கோபால் பெஸ்ட் மற்றும் கோபால் பெஸ்ட் கேமராமேன் மற்றும் பொலிட்டிக்கல் காரஸ்பாண்டன்ட் ஒருவர். இதை தாண்டி அஞ்சு சர்மா மற்றும் சஞ்சீவ் சின்ஹா, இந்த 4 பேருமே இந்த விமானத்தில் இருந்திருக்கிறார்கள். கேமராமேன் மனிஷ் மாட்டோர் மற்றும் மற்ற நபர்களுக்கு இந்த தகவல் போய் சேர்ந்திருக்கிறது. அதாவது அங்கே கான்பூரில் இருக்கக்கூடிய காரஸ்பாண்டன்ட் ஆஃப் ஆஜ்தக், இவர்கள் தான் முதல் முறையாக அந்த இடத்திற்கு போயிருக்கிறார்கள். மேன்புரி, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மேன்புரிக்கு அருகே ஒரு விமானம் கிராஷ் ஆனதாக அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் கொடுத்த தகவல் படி இவர்கள் அங்கே போய் பார்க்கும்போது அங்கே இந்த விமானத்துடைய அவசேஷங்கள் கண்டெடுக்கப்பட்டது. மனிஷ் மாத்தூர் அந்த இரவு நேரத்தில் கேமராவில் இருக்கக்கூடிய லைட்டை வைத்து ஒவ்வொரு சடங்குகளையும் பார்த்திருக்கிறார். சல்மான் குர்ஷித், காங்கிரஸுடைய இன்னொரு லீடர், அவரும் அங்கே வந்திருக்கிறார்கள். போலீசார்கள் இருக்கும்போது கூட மாதவராவ் சிந்தியாவுடைய அந்த உடலை கண்டுபிடிக்க முடியவில்லை. எல்லாமே கருகி போனது. அவர் காலில் போடக்கூடிய ஒரு ஷூ, ஒயிட் கலர் ஷூ போட்டிருப்பார், அதை வைத்து கண்டுபிடித்தார்கள். 2வது கழுத்தில் ஒரு கோல்டு செயின் வித் ஷேராவாலி மாதாவுடைய ஒரு லாக்கெட் இருக்கும். இந்த 2 விஷயத்தை வைத்து தான் அவர்களை கண்டுபிடித்தார்கள். இதே நேரத்தில் ரஞ்சன் ஜா, ஆஜ்தக்குடைய இன்னொரு சீனியர் காரஸ்பாண்டன்ட்,
அவருடைய முகமெல்லாம் கரெக்டாக இருந்திருக்கிறது. அவரை அடையாளம் கண்டுபிடிப்பதில் எந்த கஷ்டமும் அல்ல. ஆனால் கோபால் தாதா, அதாவது கேமரா பர்சன் ஆஃப் ஆஜ்தக், அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒட்டுமொத்த உடலே கருகி போனது. அவரை எப்படி கண்டுபிடித்தார்கள்? சோனி கேமராவுடைய அந்த பேக் இருக்கும் இல்லையா, அந்த பேக்கோடைய அந்த பெல்ட் அது மட்டும் நெஞ்சில் ஒட்டி இருந்திருக்கிறது. சோனி எழுதியிருக்கு. அதை வைத்து அவருடைய சடலத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதே போன்று அஞ்சு சர்மா அண்ட் சஞ்சீவ் சின்ஹாவுடைய சடலத்தையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அஞ்சு சர்மா வாஸ் அ வுமன், ஸோ ஈஸியாக கண்டுபிடித்து விட்டார்கள். மீதம் இருக்கக்கூடிய ஒரே நபர் தான் விச் வாஸ் சஞ்சீவ் சின்ஹா. ஹி வாஸ் ஆல்சோ ஐடென்டிஃபைடு. மொத்தம் இந்த விமானத்தில் 7 நபர்கள் உயிரிழந்தார்கள். 2009 ஆண்டு YSR ரெட்டி, ஆந்திர பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர், செப்டம்பர் 2, 2009 ஆண்டு 8:38 இதே போன்ற ஒரு பிரச்சாரத்திற்காக பேகம்பேட், ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பேகம்பேட் ஏர்போர்ட்ல இருந்து இவருடைய விமானம் கிளம்புறது. திடீரென்று ஏடிசியிடமிருந்து எந்த விதமான கனெக்ஷனும் இல்லாமல் இந்த விமானம் மாயமாகிறது. ஒரு மிகப்பெரிய சர்ச் ஆபரேஷன், ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், ஹெலிகாப்டரை வைத்து, விமானங்களை வைத்து வெவ்வேறு இடங்களில் தேடினால் கூட எந்த இடத்தில் இந்த கனெக்ஷன் தொடிக்கப்பட்டதோ அந்த இடத்த நீங்கள் பார்த்தீர்கள்னா நல்லமாலா என்கிற இந்த இடம் ஒரு திக் டென்ஸ் ஃபாரஸ்ட். 25 மணி நேரம் நடந்த இந்த சர்ச் ஆபரேஷனுக்கு பின் 3ஆம் தேதி 2009 ஆண்டு குர்னூல் என்கிற இந்த இடத்திற்கு அருகே இவருடைய சாப்பர், இவர் பயணித்த அந்த ஹெலிகாப்டருடைய அவசேஷங்கள் கண்டெடுக்கப்பட்டது. YSR ரெட்டியுடன் 5 நபர்கள் பயணித்தார்கள். 5 நபர்களுமே உயிரிழந்து விட்டார்கள். ஏப்ரல் 30ஆம் தேதி 2011 ஆண்டு அருணாச்சல் பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர் தார்ஜி காண்டுவுடைய விமானம் தவாங், ஈட்டாநகர் டு தவாங் பயணிக்கும் போது அவருடைய பவன் ஹல்ஸ் ஹெலிகாப்டர், இது ஏடிசி கனெக்ஷனை இழக்கிறது. அதாவது ஏடிசினா விமானத்துடைய அனைத்து கண்ட்ரோல், எங்கே இறங்கலாம், எங்கே விமானம் பறக்கும்போது அதற்கான எல்லா ட்ராக்குமே வைத்திருக்கக்கூடிய இந்த ஏஜென்சி, அவர்கள் தான் இந்த ரன்வேல நீங்கள் இறங்குங்க, இங்கேருந்து நீங்கள் போங்க என்கிற அந்த அனைத்து இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி. இந்த விமானத்தில் 4 நபர்கள் பயணித்தார்கள். இதுவும் ஒரு மிகப்பெரிய சர்ச் ஆபரேஷன். 4 நாட்கள் வரை இந்த சர்ச் ஆபரேஷன் நடந்தது. 30ஆம் தேதி இவருடைய விமானம் காணாமல் போனது. 4ஆம் தேதி மே மாதம் 2011 ஆண்டு இவர் பயணித்த விமானம், அதற்கான அவசேஷங்கள் கண்டெடுக்கப்பட்டது. டிசம்பர் 8ஆம் தேதி 2021 ஆண்டு ஜெனரல் பிபின் ராவத், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், சுல்லூர் ஆர்மி பேஸ்ல இருந்து கிளம்பி வெலிங்டன் டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜில் ஒரு ஸ்பீச் கொடுப்பதற்காக போயிருந்தார். ஜெனரல் பிபின் ராவத்துடன் அவருடைய மனைவி மதுலிகா ராவத்தும் பயணித்தார். அவருடன் ஒரு 12 மற்ற இராணுவ வீரர்கள் அவர்களும் பயணித்தார்கள். அனைத்து நபர்களுமே உயிரிழந்து விட்டார்கள். மொத்தம் 14 பேர். ஜெனரல் பிபின் ராவத், மதுலிகா ராவத், அவருடைய மனைவி, அதை தாண்டி இன்னொரு 12 பேர், மொத்தம் 14 பேர் இந்த விமான விபத்தில் உயிரிழக்கிறார்கள். இந்த விமான விபத்து நடக்கும்போது ஒரு நபர் மற்றும் உயிர் பிழைக்கிறார். வருண் சிங், கேப்டன் வருண் சிங். உடனடியாக அவரை மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். ஆனால் 8வது நாள் மருத்துவமனையிலேயே அவரும் உயிரிழக்கிறார். ஆக மொத்தம் யாருமே காப்பாற்றப்பட முடியவில்லை. ஜேஎம்சி பாலயோகியுடைய கிராஷ் ஸ்பீக்கர் மார்ச் 3ஆம் தேதி 2002 ஆண்டு வெஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்ட், ஆந்திர பிரதேசத்தில் இருக்கு. ஹைதராபாத்ல இருந்து தன்னுடைய விமானத்தில் கிளம்பிய இவர் பேட் வெதர், அதன் காரணமாக கை கலூர் என்கிற இந்த இடம் ஒரு கோகனட் ட்ரீயில் ஒரு தென்னை மரத்தில் இந்த விமானம் போய் மோதுகிறது. விமானம் கிராஷ் ஆகிறது. பாலயோகியுடன் 3 நபர்கள் பயணித்தார்கள். 3 பேருமே உயிரிழந்து விட்டார்கள். ஜூன் 12ஆம் தேதி 2025 ஆண்டு உங்கள் அனைவருக்கும் ஞாபகத்தில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய பிளேன் கிராஷ். ஏர் இந்தியாவுடைய விமானம் குஜராத்ல இருந்து லண்டன் செல்லும் போது விமானம் பறந்து 2வது நிமிடமே அது கிராஷ் ஆனது. அஹமதாபாத் ஏர்போர்ட்ல இருந்து இந்த விமானம் கிளம்பியது. இந்த விமானத்தில் 242 பேர் பயணித்தார்கள். அதில் ஒரு நபர் விஜய் ரூபானி, குஜராத்தின் முன்னாள் சீஃப் மினிஸ்டர். இதில் ஒரு நபர் மற்றும் தப்பித்தார். அந்த நபர் லண்டன், இந்தியாவை சார்ந்த நபர், ஆனால் லண்டன் சிட்டிசன். அவரை பற்றி அந்த படத்தை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். இப்போ இந்த பட்டியலில் அஜித் பவாருடைய பேரும் சேர்ந்திருக்கிறது.
அஜித் பவாருடைய மரணத்திற்கு பின்னாடி ஏராளமான சந்தேகங்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள், முக்கியமாக மம்தா பானர்ஜி மற்ற நபர்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ்களை பொறுத்தவரையில் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த விமானம் முழுக்க பேட் வெதர் காரணமாக இந்த விமானத்தை ஓட்டி சென்ற பைலட் அவருடைய தவறுதலாக இந்த விபத்து நடந்ததாக கூறி வருகிறார்கள். இன்னும் 2 நாட்களில் இந்த விமான விபத்திற்கான ரிப்போர்ட் வெளிவரும். இந்த ரிப்போர்ட்டில் வரக்கூடிய மற்ற விஷயங்களையும் நாங்கள் அலசி ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு செய்தியாக கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வீடியோவை பகிர்ந்தீர்கள்னா இந்த சேனலுக்கு உதவியாக இருக்கும். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை எழுதிவிடுங்கள். இதை தாண்டி எங்களை பொருளாதார ரீதியாக சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.